ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிங் லைட் வித் ட்ரைபாட் அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு யூடியூபர் அண்டு யூடியூப் ஷார்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த பார்சல் இப்படி தான் வந்திருக்கு. எனக்கு ரிங் லைட்டு வித் ட்ரைபாட். இந்த பார்சல் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி ஒரு 5 days ஆச்சு. இது என் கைக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி தான் என் கைக்கு கிடச்சிது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 620 rupees கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பார்சல் பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக பார்சல் பண்ணி பேக் பண்ணி வந்திருக்கு. கொரியரில் நல்லா எதுவும் டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது ட்ரைபாட் தனியாக வந்துச்சு. இது ட்ரைபாட். இது ரிங் லைட் இதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் இது கட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ரிங் லைட் நம்ம ஆர்டர் பண்ணது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைபாட் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அது பேக்கிங் நல்லா வந்திருக்கு. அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம வாங்கின ட்ரைபாட். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு 2 feet இருக்குது இந்த பைப்பு. இது உள்ளார பார்த்திங்கன்னா இன்னொரு பைப் இருக்குது. அதுவும் ஒரு 2 feet. அதுக்குள்ளார இன்னொரு பைப் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு 2 feet. அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு 2 feet இருக்குது. ஸோ கீழே ஒரு 2 feet. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 feet கிட்ட ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பைப் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இதில் லாக் கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும். இந்த லாக் நம்ம லாக் பண்ணிக்கலாம். அது மூவ் ஆகாது. இதில் ஒரு த்ரெட் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம ரிங் லைட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரைபாடை நிற்க வச்சு பார்க்கலாம். எப்படி நிற்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்கன்னா 3 லெக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லாக், இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இந்த லாக்கை டைட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாண்டு லாக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் க்ரிப்பாக இது நின்றுக்கும். எந்த ஒரு ஷேக்கிங் இல்லாமல் நிற்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன். இதை லென்த்து பார்த்திங்கன்னா 2 feet ஹைட்டுக்கு போகும். ஸோ நமக்கு தேவையான அளவு ஹைட் வச்சுட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 feet ஹைட்டுக்கு நம்ம போகும். ஸோ அதுலேயும் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த லாக் டைட் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு இந்த ட்ரைபாடை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வச்சுட்டு ரிங் லைட் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிங் லைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிங் ஃபில் லைட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் நல்லா இருக்குது. நல்லா ஒரு கலரில் வந்திருக்கு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் வந்திருக்கு. இதை
ஒரு மொபைல் ஹோல்டர் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம ட்ரைபாடில் இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு போல்ட் நட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது ரிங் லைட். இது கூடவே யூஎஸ்பி ஒயரும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப், ப்ளஸ் மைனஸ், கலர் சேஞ்ச் பண்ணுற மோட் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா இந்த ரிங் லைட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 inches டயாமீட்டர் இருக்க மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. பேக்கில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கவர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட்டில் இருக்குது. இது உள்ளே வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டர் பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட்டில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா டைட் பண்ணியாச்சு. இப்போ இது எந்த ஆங்கிளில் வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம், வெர்டிக்கலாக வச்சுக்கலாம், ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். ஸோ மொபைல் வந்து இதில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதில் ஒரு கிரிப்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போது நம்ம இந்த இதை வந்து நம்ம ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த லாகிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே ஒரு அடியில் ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட்டில் வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ட்ரைபாடில் இதை ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்ல. இந்த லாக்கை வந்து இந்த ட்ரைபாடில் ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த த்ரெட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது த்ரெட்டில் லாக் ஆகிடும். சரிங்களா. லாக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளில் வேணுமோ திருப்பிக்கலாம். இப்படியே திருப்பிக்கலாம். இந்த லெஃப்ட்டு ரைட் திருப்பிட்டு இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரிங் லைட்டை வந்து நம்ம ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் எப்படி ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த லைட் எரியறதுக்காக. அதே மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப், ப்ளஸ் மைனஸ், அப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணுற பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3 கலர்ஸ் வருது. நம்ம இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து நம்ம வீட்டில் பிசி இருந்துச்சுன்னா, கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சுன்னா யூஎஸ்பி போர்ட்டில் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜர் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜரில் இந்த யூஎஸ்பி போட்டுட்டு இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் லைட் எரியுது பாருங்கள். இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும் போது ஆஃப். இதில் வந்து ஆன், ஆஃப் இந்த பட்டன் இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிவிட்டு இதில் சேஞ்ச் பண்ணுற பட்டன் நடுவில் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து செகண்ட் பட்டன் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட், எல்லோ, இது பார்த்திங்கன்னா ப்ளூஷ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் வச்சுட்டு இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 10 times ப்ரெஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாகும். கம்மியாகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபுல் லோ பண்ணிட்டேன். இப்போது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து இது ஃபுல் பிரைட்னஸ்ஸு. இப்போ 1 2 மைனஸ் பண்ணுறேன். 3 4 5 6 7 8 9 10 ஃபுல் லோ பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட்டு, இதுலேயும் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணுறேன் நான். பார்த்திங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் இந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாடோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இதோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃபீட்லேருந்து 6.5 ஃபீட் வரைக்கும் ஹைட் இருக்கும். இது பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹைட் வந்து போகுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து 2 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 ஃபீட்க்கு வரும். பாருங்கள் தெரியும், ஃபுல் வியூ நான் எடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு தேவையோ அந்த ஹைட்டுக்கு நம்ம இந்த ரிங் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.